நாடகம் தொடர்கின்றது. போன் அடிச்சு விவரத்தை சொல்லி அவனை டக்குன்னு வர சொல்லு. அவன் வேற போனை எடுத்து தொலைய மாட்டேங்கிறானே. மெசேஜ் என்னாலும் தட்டி விடுற, அதை என்னாலும் பார்த்துட்டு ஓடியாருவேன்ல. என்னத்தையாவது பண்ணு, எப்படியாவது அவனை வர சொல்லி சாணுவை தேடுங்கடா. சரி, நீங்க பதட்டப்படாம முதல்ல அண்ணன் கிட்ட போய் சொல்லுங்க, நான் ராமனுக்கு போன் பண்றேன். சரி. நல்லவ சாவதும் கெட்டவ வாழ்வதும் நம்ம கையில இல்ல. ராம், ராம், உங்க அண்ணன் எனக்கு இதோட 10 கால் பண்ணிட்டாரு. கொஞ்சம் அட்டன் பண்ணி பேசேன்டா. அட்டன் பண்ணி சொல்ல வேண்டியதானே அவன் இங்க இல்லைன்னு. டேய், எத்தனை முறை சொன்னாலும் அவங்களுக்கு தெரியாம இருக்க போறது இல்ல. நீங்க தான் இருக்கேன்னு கண்டிப்பா தெரியும்டா. உங்க அப்பா ஒருத்தருக்காக எதுக்கு ஒரு குடும்பத்தையே கஷ்டப்படுத்துற? எனக்காக யாரும் கஷ்டப்பட வேண்டான்னு தாண்டா ஒதுங்கி இருக்கேன். யாருக்காக இல்லைனாலும் உங்க அண்ணன் அன்னைக்காக நீ போகணும்லடா. உங்க அண்ணாமலை அண்ணனும் அரசி அண்ணியும் உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க. ஒரு புள்ள மாதிரி உன்னை ட்ரீட் பண்றாங்க. இப்படி இருக்கும்போது மச்சான், நான் திரும்பவும் உன்கிட்ட சொல்றதான், நான் இருக்கிறது உனக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா சொல்லிடு. நான் ஏதாவது ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிக்கிறேன். தேவையில்லாம நீனும் என்ன கஷ்டப்படுத்தாத மச்சான். நான் அதுக்கு சொல்லலடா. இப்ப யாரா? கணேஷ் அண்ணன். சரி, இவர்கிட்டனாலும் பேசேன். எல்லாரும் வீட்டுக்கு வர்றத பத்தி தாண்டா பேசுவாங்க. எனக்கு வீட்டுக்கு போக பிடிக்கல, அவ்வளவுதான். எவ்வளவு கால் பண்ணாலும் எடுக்கவே மாட்டேங்கிறானே. வேற வழியே இல்ல. அண்ணி சொன்னது மாதிரி மெசேஜை போட்டு விடுவோம். அவன் எப்ப பாக்குறானோ அப்ப வரட்டும். அம்மா எங்கேயாவது இருந்து வந்துட்டா போச்சு. யாரும் இல்ல. டே ராம், எத்தனை டைம்ல உனக்கு ஃபோன் பண்றது? ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டியா? ஒரு அர்ஜென்ட்னு உனக்கு இத்தனை தடவை கால் பண்ணும்போது கூட புரியாதா? பாப்பா வீட்டில் இல்லடா. அவ தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். நான் தான் பணத்தை எடுத்திருக்கேன், ஆனா என்ன காரணம்னு என்கிட்ட கேட்காதீங்கன்னு எழுதி வச்சுட்டு வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டாடா. இப்ப எங்க போயிட்டான்னு தெரியாம நாங்க பைத்தியம் பிடிச்சு சுத்திட்டு இருக்கோம். நீ என்னடானா அசால்ட்டா போனை கூட எடுக்க மாட்டேங்கிற. தயவு செஞ்சு இந்த மெசேஜை பார்த்துட்டாவது கால் பண்ணு. ஜானுவை நம்ம எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். அவளுக்கு பின்னாடி என்ன பிரச்சனை இருக்குன்னு நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். பாப்பாவை காப்பாத்தணும்டா, ப்ளீஸ்டா. தயவு செஞ்சு பார்த்துட்டு கால் பண்ணு. கணேசா, அண்ணே, அண்ணன் கிட்ட சொல்லிட்டீங்களா? அண்ணன் கிட்ட சொல்லிட்டேன் கணேசா. அண்ணனும் அத்தை மாமா யார்கிட்டயும் சொல்ல வேணாம் தான் சொல்றாங்க. நம்மளா ஒரு பக்கமா போய் தேடி பாப்போம்ப்பா. சரிங்க நீ. அம்மா அப்பா கிட்ட இப்ப சொல்ல வேணாம் தான் எனக்கும் தோணுது. ஜானு எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம எல்லா பிரச்சனையும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஆமா, நீ ராமன் கிட்ட சொல்லிட்டியா? அவன் போனையே எடுக்க மாட்டேங்கிறான். நீ அவன் ஃப்ரெண்டுக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். அவனுக்கு வாய்ஸ் மெசேஜ் தான் போட்டிருக்கேன், பார்த்துட்டு கூப்பிடட்டும். சரி கணேசா, வா அப்ப கிளம்புவோம். நிக்க நேரம் செல்லும். புள்ள எதுவும் தப்பான முடிவு எடுத்துட்டானா போச்சு. அப்படியெல்லாம் இருக்காத நீ. வாங்க கிளம்புவோம். அரசி, அத்தை, என்னம்மா ரெண்டு பேரும் பரபரப்பா ஏதோ பேசிக்கிறிய? எதுவும் பிரச்சனையா? இல்லத்த, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சும்மா எங்கேயோ வெளியில கிளம்புற மாதிரி இருக்கு. இல்லத்த, சாணு. ஐயோ அண்ணி, சாணுதான் காலையிலேயே காலேஜுக்கு போயிட்டாலே. ஆமாத்த, காலையிலேயே சாணு காலேஜுக்கு போயிட்டா. சாப்பாடு எடுத்துட்டு போகல. அதான் வா கொண்டு கொடுத்துட்டு வருவோம்னு கணேசனை கூப்பிடுறேன். பரிச்சு முடிஞ்சு மத்தியானம் வந்துருவல்ல, அப்புறம் எதுக்கு சாப்பாடு? ஐயோ அண்ணி. ஆமா ஆமா அத்தை, பறிச்சு முடிஞ்சு வந்துருவா. இருந்தாலும் புள்ள பசியோட இருக்கல்ல, அதான் அவனுக்குள்ள போய் சாப்பாடு கொடுத்துட்டு வருவோமேன்னு பாக்குறேன். எதுக்குப்பா, அதான் வந்துருவாளே, நீ எதுக்கு அலையிற? இல்லத்த, பரவாயில்ல, இதனால என்ன இருக்கு? என்ன அலைச்சலு? புள்ள சாப்பிடறத காட்டி என்ன? ஆமா, இன்னும் மயிலே வந்தது மாதிரி தெரியல. மத்தியான சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா? அரசி, ஒன்னு தாமா, மத்தியான சாப்பாடு அதுக்குள்ள ரெடி ஆயிடுச்சா? இல்லத்த, காலையில வச்சதான் கொண்டுட்டு போறேன். மத்தியானத்துக்கு அதை சாப்பிட்டுக்குருவா. ஐயோ அண்ணி, ஏன் கன்ஃபியூஸ் ஆகுறீங்க? அம்மா கிட்ட உண்மையை சொல்லிருங்க. கணேசா, எதுக்கு அண்ணி அம்மா கிட்ட மறைச்சுக்கிட்டு? அம்மா கிட்ட உண்மையை சொல்லிடலாம். கணேசா, அத்தையெல்லாம் தாங்க மாட்டாங்கடா. அத்தை கிட்ட அதெல்லாம் சொல்லக்கூடாது. இல்ல நீ, நம்ம போய் கூட்டிட்டு வர்ற வரைக்கும் பாவம் அம்மா பக்கு பக்குன்னு பயந்துகிட்டே இருப்பாங்கல்ல. உண்மையை சொல்லிடலாம். என்னடா கணேசா, என்ன உண்மை? கணேசா, ஒன்னும் இல்லம்மா, ராம் எங்க இருக்கான்ங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிட்டோம். அண்ணன் அந்த லொகேஷன் அனுப்பி உடனே கிளம்பி வாங்கடா, எல்லாரும் போய் பேசி அவனை சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வரலான்னு சொல்லியிருக்காரு. அதுக்குதாம்மா கிளம்பிட்டோம். சாப்பாடு ராமி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சாச்சா? ராத்திரி பூரா வயிற்றுல புளி போட்டு பிணைஞ்சுக்கிட்டு இருந்தேன். நான் பெத்த மையம் எங்க இருக்கானோ என்ன செய்யறானோன்னு. நானும் வரேன்டா, நானும் வந்து என் பிள்ளைகிட்ட பேசி கூட்டிட்டு வரேன்டா. ஐயோ, என்ன கணேசா? ஐயோ இல்லம்மா, இப்ப நாங்க மட்டும்னா போய் அவனை கூட்டிட்டு வந்து உங்களை வீட்டுல ஏதாவது சமாதானப்படுத்தி உட்கார வச்சிடலாம். ஆனா நீங்க கிளம்புனீங்கன்னா போகும்போதே அப்பா எங்க போற எதுக்கு போறேன்னு கேட்டு கொஸ்டின் மேல கொஸ்டின் பண்ணி உங்களை போக விடாம தடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் எல்லாரையும் தடுத்துட்டா என்னம்மா பண்றது?
ஆமாப்பா, வேணாம் வேணாம், நான் அதை பத்தி யோசிக்கவே இல்லை. பத்தியா, உங்க அப்பாவுக்கு தான் மர கலண்டு போய் சுத்திக்கிட்டு தெரியுறாரு. அந்த காசு தான் பெருசா போச்சு, புள்ள பெருசா தெரியல. அவர் அந்த காசுக்காக மறுபடியும் அவனை வார்த்தையால கொண்டாலும் கொள்ளுவாரு. அதுக்கப்புறம் என் புள்ள அந்த வீட்லயே இருக்க முடியாம பண்ணிடுவான். வேணாம், அவன் எங்க இருந்தாலும் நீங்க போய் கையோட கூட்டிட்டு வாங்க, நான் இவரை இருந்து சரி கட்டி வைக்கிறேன். அதுக்கு தான் சொல்றேன், நீங்க கவலைப்படாம வீட்லயே இருங்க. நானும் அண்ணியும் போறோம். அப்படியே அண்ணாமலை அண்ணனும் அங்க வந்துடுறேன்னு சொல்லியிருக்கு. நாங்க எல்லாரும் போய் கன்வின்ஸ் பண்ணி பேசி கண்டிப்பா ராமனை கூட்டிட்டு வந்துடுறோம். நீங்க கொஞ்சம் தைரியமா இருங்க. சரிப்பா. அரிசி எத்த அவன் வரமாட்டேன்னு தான் சொல்லுவேன். நீங்க 2 பேரும் தாண்டா கொஞ்சம் பொறுப்பா பேசி பிள்ளைய கூட்டிட்டு வரணும். அம்மா நீ வராம சோறு தண்ணி திங்காம கிடக்குன்னு எடுத்து சொல்லு. கண்டிப்பா சொல்றேன் தே. வரும்போது நான் பிள்ளைகளோட தான் வருவேன். சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. நான் பக்கத்துல உள்ள கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டுட்டு வரேன். நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாதுன்னு கொஞ்சம் நல்லா வேண்டிக்கோங்கம்மா. சரியா அரிசி? அத்தை, கோயிலுக்கு காசு முடிஞ்சு வச்சோம்லத்த, அதை மட்டும் எடுத்துட்டு வரியா? உண்டியல் போட்டுட்டு சாமியை கும்பிட்டுட்டு வந்துடுறேன். இந்த வாரேன் வாரேன் தே. ஷப்பா, நல்ல வேலை. நேரம் கட்ட நேரத்துல இவ வேற ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்றா. ஹலோ, சொல்லுங்க வெண்பா. ஹலோ. இல்ல வெண்பா, வீட்டுக்குள்ள இருந்து சிக்னல் கிடைக்கல. இப்ப வெளியில நிக்கிறேன். சொல்லுங்க. என்ன கணேஷ் நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? நான் எத்தனை தடவை கால் பண்றேன், ஒரு கால் கூட அட்டென்ட் பண்ண மாட்டீங்களா? வெயிட்டிங் கால்லாம் போகுது, ஆனா என்கிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லைல்ல? ஐயோ வெண்பா, ப்ளீஸ் சொன்னா புரிஞ்சுக்கோங்க. நான் தான் வீட்ல ப்ராப்ளம் போயிட்டு இருக்குன்னு சொல்றேன்ல. திரும்ப திரும்ப கால் பண்ணி டென்ஷன் பண்ணா என்ன அர்த்தம்? என்னையும் கொஞ்சமாவது கன்சிடர் பண்ணுங்கன்னு அர்த்தம். இன்னும் 2 நாள்ல நிச்சயத்தை வச்சுக்கிட்டு மாப்பிள்ள பொண்ணு கிட்ட முகம் கொடுத்து கூட பேசலைன்னா எந்த பொண்ணு வந்து சந்தோஷமா வந்து நிப்பா? நீங்களே சொல்லுங்க பாப்போம். என்னால எப்படி முடியும்? வெண்பா ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். என்னால நிச்சயத்தை பத்தி எல்லாம் இப்ப யோசிக்கவே முடியல. தலைக்கு மேல என் குடும்பத்துல பல வகையில பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. என்னால இதெல்லாம் எப்படி சமாளிச்சு நான் மீண்டு கொண்டுட்டு வர போறேன்னு எனக்கு தெரியல. தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இல்லைன்னா என்கேஜ்மெண்ட்டை கூட கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். வாட்? என்கேஜ்மெண்ட்டை தள்ளி வைக்கிறதா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? இல்ல வெண்பா, என் வீட்டில் போயிட்டு இருக்கிற ப்ராப்ளம் அப்படி. அதுக்காக நான் சொன்னேன். தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த 2 நாள்ல ப்ராப்ளம் சால்வ் ஆயிட்டா சந்தோஷமா என்கேஜ்மெண்ட்ல வந்து கலந்துக்கலாம். இல்லைன்னா இந்த என்கேஜ்மெண்ட்டை கொஞ்சம் தள்ளி வைக்கிறது மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க வெண்பா, ப்ளீஸ். ஓஹோ, என்கேஜ்மெண்ட்டை தள்ளி வச்சுக்கலான்னு நீங்களே சொல்லுவீங்க. அதுக்கு ரீசன் கேட்டால் பிரச்சனைன்பீங்க. ஆனால் என்ன பிரச்சனைன்னு கேட்டால் கல்யாணம் பண்ணி வரப்போகிற என்கிட்டயே எதுவும் சொல்லக்கூடாதுன்னு மூடி மறைப்பீங்க. இதை நான் எப்படி தான் எடுத்துக்கிறது கணேஷ்? சத்தியமாக எனக்கு புரியல. இந்த ஒரு மன நிம்மதியோட நான் எப்படி வந்து உங்கள் வீட்டில் வாழ்றது? உங்கள் கூட நான் எப்படி என்னோட லைஃப்பை ஷேர் பண்ணிக்கிறது? என்னால் என்னோட சுச்சுவேஷனையே ஹேண்டில் பண்ண முடியல. வெண்பா ப்ளீஸ், ஏன் சுச்சுவேஷனை கொஞ்சம் நீங்க புரிஞ்சுக்கோங்க. கணேஷா. அண்ணே போலாமா அண்ணே? போலாம்ப்பா, வா கிளம்பு. வெண்பா, நான் அந்த கூப்பிடுறேன். நான் உங்களை மீட் பண்ணும், உங்களை பார்த்து பேசணும்னு காலையில இருந்து நான் எத்தனை கால் பண்ணிருப்பேன் தெரியுமா கணேஷ்? உங்களுக்கு எத்தனை மெசேஜ் பண்ணிருக்கேன்னு கொஞ்சம் வாட்ஸ்அப் ஓபன் பண்ணி பாருங்க. அதெல்லாம் ஓபன் பண்ணி கூட பார்க்காம என் கால் அட்டன் பண்ணாம இப்போ உங்க அண்ணி வந்து கூப்பிடுறாங்க. என் காலை கட் பண்ணிட்டு அவங்க கிட்ட போறதுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்க. எனக்கு ஒன்றும் புரியல. அப்படி என்ன அவாய்ட் பண்ணிட்டு அவங்க கூட எங்க தான் போறீங்க? வெண்பா, உங்களுக்கு சொன்னா புரியாது. ப்ளீஸ், நான் கூப்பிடுறேன். கணேசா, போனை வச்சுட்டு சீக்கிரம் வாயா, நேரம் ஆச்சு. இதோ வந்துட்டேன் அண்ணே. நான் இவ்வளோ தூரம் பேசிட்டு இருக்கேன், போனை கட் பண்ணிட்டு நீ பாட்டுக்கு போறல. இதுக்கு மேலேயும் உன்கிட்ட தொங்கிட்டு இருக்கிறதுக்கு நான் ரெடியா இல்ல. டாடி, டாடி. ராம், அண்ணன் ஏதோ மெசேஜ் அனுப்பியிருக்காங்கன்னு சொன்னேன். அதையாவது பாருடா. அதுலயும் வீட்டுக்கு வான் தண்டா போட்டிருப்பாங்க. இல்லைன்னா அண்ணி அம்மாவை அழுக விட்டு ஏதாவது பிளாக்மெயில் பண்ணுவான். வேணாம், எனக்கு அங்க போக பிடிக்கல. ஏய், எனக்கே காலையில இருந்து அத்தனை கால் பண்ணிட்டாங்கடா. ஒருவேளை வேற ஏதாவது ப்ராப்ளமா இருக்கலாம்ல. இவ்வளோ நேரம் ஆகியும் கால் வரல, மெசேஜோட ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா எனக்கு ஏதோ ப்ராப்ளம் சிவியரா இருக்குமோன்னு தோணுது. கொஞ்சம் மெசேஜ் ஓப்பன் பண்ணி பாரு மச்சான். சரி, ஆனா யாரும் அழுதாங்க புலம்புனாங்கன்னு என்னை வீட்டுக்கு போன்னு சொன்னா செம்ம டென்ஷன் ஆயிடுவேன். அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன்டா. நீங்க எத்தனை நாள் வேணா இருக்கலாம். நீ கொஞ்சம் பாரு. ஏ ராம், கால் பண்ண அட்டன் பண்ண மாட்டியா? ஏன்டா இப்படி பாடாப்படுத்துற? வீட்டில் என்ன சுச்சுவேஷன் போயிட்டு இருக்குன்னு தெரியாம நீ பாட்டுக்கு ஓயிஸ்டத்துக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்க. இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஜானு தாண்டா. அப்பா கிட்ட சொல்றதுக்கும் அம்மா கிட்ட சொல்றதுக்கும் அவளுக்கு தைரியம் இல்ல. பணத்தை எடுத்தது அவதானா. என்ன ரீசனுக்காக எடுத்தேன்னு தெரியல. இதுக்கு மேல இங்க வாழ்றதுக்கோ இங்க இருக்கிறதுக்கோ எனக்கு பிடிக்கல. நான் போறேன், என்னை யாரும் தேடாதீங்கன்னு எழுதி வச்சுட்டு போயிட்டாடா.
ஜானுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு உன்கிட்ட ஏதாவது ஷேர் பண்ணிருக்காளான்னு கேட்கதான் காலையில இருந்து கால் பண்ற, எடுக்கவே மாட்டேங்கிற. சரி ஓகே, நானும் அண்ணியும் இப்ப காலேஜுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கோம். உன்னால முடிஞ்சிச்சுன்னா நீ கிளம்பி வா, சரியா? ஜானுவை கண்டிப்பா காப்பாத்தணும்டா. அவ எங்க இருக்கா, என்ன பண்றான்னு எதுவுமே தெரியல. என்ன ரீசனுக்காக அவ பணத்தை எடுத்தாங்கிறதும் தெரியல. ஒரு மாதிரி பதட்டமா இருக்குடா. ப்ளீஸ் கொஞ்சம் இதை பார்த்துட்டு காலாவது பண்ணு. ஓ மை காட், டேய் என்னடா ஜானு பணத்தை எடுத்துட்டா வீட்டை விட்டு வெளில போயிட்டான்னு அண்ணன் சொல்லியிருக்காரு. என்னடா நடக்குது உங்க வீட்ல? தெரியலடா. ஆனா ஜானு 1 வீக்கா கொஞ்சம் சரியில்லாம தான் இருந்தா. யார்கிட்டயும் பேசாம ஒரு மாதிரி அழுதுகிட்டு தனிமையாவே இருந்தா. என்னடி என்ன பிரச்சனைன்னு கேட்டதுக்கு என்கிட்டயும் எதுவும் சொல்லல. நான் ஏதாவது எக்ஸாம் டென்ஷன்ல இருப்பாளோன்னு ஐயோ எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்குடா. டே அந்த அளவுக்குலாம் நீ ஒன்றும் பயப்படாத. அதெல்லாம் ஒன்றும் ஆயிருக்காது மச்சான். என் தங்கச்சி அதெல்லாம் ஒன்றும் ஆயிருக்காதுடா. முதல்ல நீ அண்ணனுக்கு ஃபோன் பண்ணு. பதட்டப்படாம பேசு. ஜானுவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டையும் விசாரிக்க சொல்லு. நம்மளே இப்ப உடனே கிளம்பி காலேஜ் போலாம். வெளியே போற அளவுக்கு அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. அவளை யாரும் மிரட்டுறாங்களா, கொல்றாங்களா, இல்ல வேற எதுவும் பிரச்சனையான்னு ஒன்னும் புரியல கணேசா. ரொம்ப பயமா இருக்குடா. அவளுக்கு எல்லாரும் செல்லம் கொடுத்து ரொம்ப சாஃப்டா வளர்ந்துட்டோம் நீ. அதனாலதான் எந்த ஒரு பிரச்சனையுமே வீட்டுல சொல்லாம அவளா அவ இஷ்டத்துக்கு சால்வ் பண்ணணும்னு நினைச்சு இந்த நிலைமைக்கு கொண்டுட்டு வந்து விட்டுட்டா. ஆனா எதுல போய் முடிய போகுதுன்னு தான் தெரியல. கணேசா ஒன்னும் இல்ல நீங்க பயப்படாதீங்க. யாரு கணேசா? சானுவா? இல்ல நீ ராம் கால் பண்றான். எடுத்து பேசு. ஹலோ ராம். அண்ணா என்னடா இப்படி மெசேஜ் போட்டிருக்க? ஆமாடா, அதுக்கு தான் உனக்கு கால் பண்ணிட்டே இருக்கேன். எங்க நீ அட்டன் பண்ற? சரி அதெல்லாம் விட இப்ப நீ எங்க இருக்க? நான் ஜானுவை தேடி காலேஜுக்கு தாண்டா போயிட்டு இருக்கேன். காலையில வீட்ல இருந்து நான் காலேஜ் போறேன்னு சொல்லிட்டு தான் கிளம்பி போயிருக்கா. சரி ஓகேண்ணா, நான் பிரதீப் வீட்ல தான் இருக்கேன். நாங்க 2 பேரும் கிளம்பி அண்ணா நகர் வழியா வந்துடுறோம். நீ அப்படியே ஸ்ட்ரைட்டா காலேஜ் வந்துரு. நம்ம என்னன்னு போய் காலேஜ்ல பாத்துக்கலாம். சரி ஓகே கொஞ்சம் குயிக்கா வா. என்னவா கணேசா வரானா? வரானா நீ? அவன் அண்ணா நகர் வழியா வந்துடுறானா. நம்மள ஸ்ட்ரைட்டா காலேஜுக்கு போக சொல்லிட்டான். சரிப்பா, எனக்கு மனசெல்லாம் படபடன்னு வருது. கொஞ்சம் வேறசா போ. சரிங்க நீ. பரடி சீத்துக்குட்டி, உன் படிப்ஸ் கிடிப்ஸ் எல்லாம் மூட்டை கட்டி வச்சிரு. இன்னைக்கு நான் காலையிலேயே சாப்பிட்டுட்டு வரல. ஃபர்ஸ்ட் பீரியடே கட்டடிக்கிறோம், கேன்டீன் போறோம், நல்லா சாப்பிட்றோம். முத்து வர வர நீ ரொம்ப ஓவரா போற. ஃபர்ஸ்ட் அவரே எப்படி கட்டடிக்க முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ, எனக்கு ஃபர்ஸ்ட் அவர் கண்டிப்பா சாப்பாடு போட்டே ஆகணும். சரி, என்னோட லஞ்சை வேணா எடுத்து சாப்பிட்டுக்கிறியா? அப்ப லஞ்சுக்கு என்ன பண்றது? லஞ்சுக்கு கூட கேன்டீன்ல சாப்பிட்டுக்கலாம்டி. அப்ப ஃபர்ஸ்ட் அவர் நீ கிளாஸ் அட்டன் பண்ணி ஆகணும், அதானே? அப்சல்யூட்லி. என் கூட சேர்ந்து கேன்டீனுக்கு வரமாட்டேன். கிளாஸ் கட் ஆயிடும்ல. ஆமா, அப்படியே பெரிய கிளாஸ். அந்த ஆத்தா வந்து ஒரு ஃப்ளோல நடத்திட்டு அது போயிடுது. நீ ஒரு ஃப்ளோல புரிஞ்சுக்கிட்டு நீ போயிடுற. எதுவுமே புரியாம ரெண்டும் கட்டானா தெரியுற எங்களை மாதிரி ஆளுக்களோட பாடலாம் திண்டாட்டமா இருக்கிறது உனக்கு எங்கடி தெரிய போகுது? அதுக்கு மூளையை கொஞ்சமாவது கசக்கி ஃப்ரெஷ்ஷா கண்ணை முழிச்சு கிளாஸ்ல என்ன நடக்குது என்ன நடத்துறாங்கன்னு கவனிக்கணும். அடி போடி, என் வீட்டுல நடக்கிற குத்துக்கெல்லாம் நான் எங்கிட்ட ஃப்ரெஷ்ஷா மூளையை வச்சிருக்கிறது? இப்படி சொல்லி சொல்லி டிமிக்கி கொடுக்காத. காலையில ஃபர்ஸ்ட் ஹவர் கண்டிப்பா கிளாஸ் போறோம், அதுக்கப்புறம் மத்தத பாத்துக்கலாம். எப்படியும் என்னைய டிகிரி வாங்கி வைக்கலாம்னு நீ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க. ஆனா அது நடக்காது தங்கச்சி, நடக்கவே நடக்காது. உன்னை டிகிரி வாங்க வைக்காம நானும் விட மாட்டேன். வா போலாம். சொப்பா வந்து தொலை. எப்பன்னு தெரியுது பாரு எரும மாடு. அண்ணாமலை அண்ணன் கோழி பண்ணையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பணத்தை சம்பாரிச்சிருப்பாங்க. நம்ம இந்த பணத்தை எடுத்துட்டு வந்ததும் பத்தாம ராமண்ண மேல பழி விழும்போது பார்த்துக்கிட்டு பேசாம நின்றது அதை விட பெரிய தப்பு. இதுக்கு மேலேயும் இந்த பணத்தை அவன்கிட்ட கொண்டு போய் கொடுத்துதான் நம்ம மானத்தை காப்பாத்தணும்னா அப்படி ஒரு மானமே எனக்கு தேவையில்லை. அதுக்கு நான் உயிரோட இல்லாம போறதே மேல். என் குடும்ப சந்தோஷத்துக்காகவும் நிம்மதிக்காகவும் என் அண்ணனுக்கு மரியாதையா தலை நிமிர்ந்து நடக்கணுங்கிறதுக்காகவும் நான் இந்த வேலையை பண்ணிதான் ஆகணும். நான் உயிரோட இருந்த என் குடும்பத்துக்கு அசிங்கத்தை தேடி தர்றதை விட நான் செத்து போறது எவ்வளவோ மேல். இதுக்கு மேல நான் உயிரோட இருக்க கூடாது. அம்மா அப்பா அண்ணா அண்ணி எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. உங்களை மாதிரி ஒரு அழகான குடும்பத்துல வாழ்றதுக்கான தகுதி எனக்கு இல்லை. இதுக்கு மேலேயும் நான் உயிரோட வாழ்றதுல எந்த அர்த்தமும் இல்லை. நான் உங்க எல்லாரையும் விட்டு போறேன். எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. ஏய், நீ எங்க காலேஜ் பண்ணதானே? வண்டி வர்றது கூட தெரியாம நடு ரோட்ல இப்படி போயிட்டு இருக்க. அறிவில்லை உனக்கு? பைத்தியக்காரி, ஒரு செகண்ட் விட்டுருந்தா உன்னை தட்டி தூக்கிருப்பேன் தெரியுமா? தெரிஞ்சுதான் விலக போனேன். என்ன ஏன் காப்பாத்துனீங்க? என்னது தெரிஞ்சுதான் பஸ்ல விலக போனியா? உனக்கு என்ன பைத்தியமா? ஆமா,
எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. நான் இந்த உலகத்துல வாழ்றதுக்கு தகுதி இல்லாதவ. நீங்க ஏன் என்ன காப்பாத்துறீங்க? உங்களை யார் என்ன வந்து காப்பாத்த சொன்னா? தீத்துக்குட்டி என்ன ஒரு திமிரு பத்தியா? சரி பாவம் ஏதோ சின்ன புள்ள வந்து வண்டியில விழுக போது என்ன காப்பாத்தி நிக்க வச்சா, எதுக்கு என்னை காப்பாத்தினேன்னு நம்மளையே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கு. நீ எங்க காலேஜ் தானே? ஃபர்ஸ்ட் இயரா செகண்ட் இயரா? ஃபர்ஸ்ட் இயர் தான். எந்த டிபார்ட்மெண்ட்? மேக்ஸ் டிபார்ட்மெண்ட். அந்த கணக்கெல்லாம் நல்லா போடுவ போல் இருக்கு. உன் கணக்கு நேரம் முடிஞ்சு போயிருக்குமே. எனக்கு வாழ்றதுக்கு பிடிக்கல, அதனாலதான் நான் சாகலான்னு போனேன். ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. இந்த வண்டி இல்லைனாலும் ஏதாவது ஒரு வண்டியில விழுந்து நான் சாக தான் போறேன். நான் செத்து போகணும். கண்ணில் ஒரு விண்ணி சற்று விசும்பி எழுவது உள்ளங்கை கடந்து எங்கோ அழகிய நிமிடங்களை மெல்லச்சிறை செய்யவே காதல் மீண்டும் பதிவு செய்தே